அவர்கள் நல்ல அற்புதமான ஆழமான கருத்துள்ள ஆன்மீகத்தில் எப்படி இருந்தால் முன்னேற முடியும், உள்ளத்திலே உண்டான எல்லா அழுக்குகளையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை மனதுக்குள்ளே வைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். எப்படி ஒரு தாய் பிள்ளை மீது பாசத்தை கொட்டுகின்றாலோ அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை அந்த அடியாள் மீது கொட்டுகின்றான். பொதுவாகவே அல்லாஹ் நாம் அல்லாஹ்வை பிரியப்பட்டு முன்னேறோமா அல்லது அல்லாஹ் நம் மீது பிரியப்பட்டு முன்னேறுகின்றான் என்பது ஒரு கேள்வி. அல்லாஹ்வுடைய பிரியம் எல்லாத்தையும் மேலேயும் இருக்குதா அல்லது யார் அல்லாஹ்வை பிரியப்படுறாங்களோ அவங்க மீது அல்லாஹ்வுடைய பிரியம் இருக்குதா என்பது கேள்வி. நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்மதே நம்மளை பிரியப்படுறோம், பிரியப்படுறதே முன்னேறுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் யாரை பிரியப்படுறானோ அவர்களைத்தான் தம் பக்கம் இழுத்துக்கொள்வோம். எதிர்த்தபி இலைஹி மையஷா, யாரை நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் சேர்த்துக்கொள்வோம். அதற்கு அப்துல்லா பின் முபாரக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய வீட்டு வேலைக்காக வேண்டி ஒரு பணிப்பெண்ணை விலைக்கு வாங்கலான்னு கடத்தருக்கு போகிறாங்க. அப்போ ஒரு பணிப்பெண்ணை ஒரு வச்சுருக்காரு. அந்த பணிப்பெண் பார்ப்பதற்கு பங்கரியாக இருக்கிறான். யாருமே வாங்கிட்டு போக தயாராக இல்லை. அவங்களுடைய வெளிரங்கமான நோக்கத்தை பார்த்தாங்க, இந்த பெண் வீட்டு வேலை செய்வதற்கு தகுதி இல்லாத பெண் என்று முடிச்சுட்டாங்க. ஆனால் அப்துல்லா பாகலியத்தில் இந்த பெண்ணை பார்த்தாங்க. பார்த்தவன்னு சொன்னாங்க, இந்த பெண் வீட்டு வேலை செய்வதற்கு தயாரான பெண் அப்படி வச்சுட்டாங்க. காரணம் என்னன்னாக்க, பார்ப்பதற்கு பங்கரியாக இருந்தாலும் ஆனால் இந்த பெண்ணிடத்தில் ஒரு விதமான ஒரு பிரகாசம் இருக்குது என்பதை விளங்கி கொண்டாங்க. யாருமே விலை கொடுத்து வாங்காத அந்த பெண்ணை விலைக்கு வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு மக்களுடைய பார்வையில் அவங்கள மக்கள் ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா நோஞ்சாலம் வாங்கிட்டு போகிறாருந்தாரு அவள் வராங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு போனால் பகலில் எஜமானுக்கு செய்ய வேண்டிய பணிவிடுகளை முழுமையாகவும் செய்கிறாங்க. ஆனால் இரவு நேரத்தில் 2 தகச்சு தொழுதுட்டுருக்காங்க. ஒரு நாள் இந்த அப்துல்லா முபாரக் ரலியல்லாஹு தஆலா இரவு தூக்கம் வராமல் எந்திரிச்சு உலாவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பணிப்பெண் தொழுது கொண்டு இருக்குது. இதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமாயிருச்சு. பார்க்கறதுக்கு பங்கரையான இந்த பெண்ணை யார் வாங்க தயாராக இல்லையே, நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டோமே, எல்லா வேலையும் நல்லாவும் செய்யுது, அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறதே என்று நினைக்கும் பொழுது அந்த பெண் தொழுவதை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அந்த பெண் தொழுது முடித்து அல்லாஹ்விட துஆ செய்கிறான். அது வரைக்கும் எஜமானன் பார்க்கிறாள் என்பது இவருக்கு தெரியாது. அப்போ அந்த பெண் துஆ செய்து, யா அல்லாஹ், நீ என் மீது வைக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக என்னுடைய பாவத்தை மன்னிச்சுது அப்படின்னு அந்த பெண் துஆ செய்து. இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. அப்துல்லா பாருக்கு, பெண்ணை என்ன சொல்கிற? யா அல்லாஹ், நான் உண்மையில் இருக்க பிரியத்துக்காரமே பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லு அப்படின்னு இவங்க எடுத்து போகிறாங்க. அந்த பெண்ணை கேட்கவே இல்லை. 3 தடவை இந்த எஜமான் சொல்கிறதுக்கு முன்னாடி எஜமான நமக்கு திருத்தி கொடுக்குறா தெரிஞ்ச உடனே திருப்பி ஒரு பார்வை பார்த்து அந்த பெண் சொல்லுது, எஜமானரை என்ன சொல்லிவிட்டு, அவன் என் மீது பிரிய வைத்திருக்க காரணமாகத்தான் உங்களை தூங்க வைத்து என்னை தொழு வச்சிருக்கான். அவனுடைய பிரிய என் மீது வந்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ் என்னை தகஜு தொழு வச்சு உங்களை தூங்க வைக்கிறான். இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பெண்ணு சொன்ன உடனேயும் இவளுக்கு மனசில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு படிப்படியாக போச்சு. அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் அந்த பெண் என்ன செய்தாக்க, யா அல்லாஹ், உனக்கும் எனக்கும் மத்தியில் இருந்தான அந்த தொடர்பு இன்றைக்கு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சு விட்டதே. நான் எப்பேற்பட்ட ஆள் என்பது யாருக்குமே இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு.
நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், எல்லாம் செய்கிறேன், நீ என் மீது வச்ச பிரியத்தின் காரணமாக, ஆனால் இந்த பெண் என்னைய வெளிப்படுத்திடுச்சே, யா அல்லாஹ், இனிமேக்குள்ள உலகத்தில் வாழ்கிற பிரியம் இல்லை, என் ரூஹ் வாங்கிறாளா அப்படின்னு அந்த பெண் சொல்ல உடனே அல்லாஹ் ரூஹ் வாங்கிட்டான். அப்போ என்ன கருத்துனாக்க, அல்லாஹ்வுடைய பிரியம் நம் மீது வரவேன்னு சொன்னால் அதுக்கு சொன்ன மாதிரி நம்ம முயற்சி தந்தா இருக்கணும். ஒன்று, சிறு வயசுலேயே அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுப்பதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று, நம்முடைய முயற்சியின் மூலமாகவும் அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அல்லாஹ் எத்தபி மையஷா எகுதி மையஷா, அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான், சில நாடியவர்களுக்கு அல்லாஹ் லெவலுக்கு கட்டுவான். யாருக்கு? யார் முயற்சி பண்ண அவங்களுக்கு. அந்த மாதிரி அது சொன்ன மாதிரி நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வை அடையணும். அல்லாஹ் வெக்கர் வீசுவானாக, அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது. ஆரம்பமாக 3 தடவை ஸலவாத் ஓதிங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா